ஹலோ ஹோம் மேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியுமே நைட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இஞ்சி, கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஹனி இல்லைனா வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி டெய்லியுமே கிச்சுவுக்கு இப்போ ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த ட்ரிங்க் டெய்லி எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த விளாக் வந்து ஒரு 2, 3 நாள் சேர்த்து எடுத்தது. ஒரே நாள்ல எடுக்கல. மண்டே நைட் வந்து கொஞ்சமா கொள்ளு வந்து ஊற வச்சிருந்தேன். அடுத்த நாளைக்கு வேக வச்சுட்டு சாலட் மாதிரி செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அதோட கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு படுத்தாச்சு. டியூஸ்டே மார்னிங் நல்லா பிரிஸ்கா ரெஃப்ரெஷிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கும் துருவாக்கும் தனி பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். கிச்சுவுக்கு தனியா டயட் லஞ்ச் மெனு மாரி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாவே இத ரெகுலரா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். காலையில ஊற வச்சிருந்த கொள்ளு வந்து குக்கர்ல போட்டு விசில் எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் வந்து அந்த ஜீரக தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு செம்பருத்தி டீ போட்டிருந்தேன். எனக்கு வந்து காஃபி குடிக்காம டே வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நம்ம எப்பவுமே மாற மாட்டோம். அதே தான் காஃபி போட்டு குடிச்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் வேலைய ஆரம்பிச்சேன். காலையில எனக்கும் துருவாக்கும் தோசை மாவு இருந்துச்சு. சரி தோசை ஊத்திக்கலாம் டிஃபனுக்கு. கிச்சுவுக்கு வந்து கொள்ளு சாலடும், கொஞ்சமா வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் பண்ணி குடுக்கலான்னு பார்க்கும்போது, பப்பாளி பழம் நல்லா பழுத்திருந்தது. அது வந்து பாதி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாரி வெஜிடபிள் சாலடோ, இல்ல வெஜிடபிள்ஸ் டாஸ் பண்ணும்போது, வெறும் பெப்பர் தூள், உப்பு போட்டோம் அப்டின்னாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். அதனால சாலடுக்கு பெப்பர் தூள், உப்பு போட்டு குடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க. எங்களோட டிஃபனுக்கு முன்னாடி நாள் வச்சிருந்த டிஃபன் சாம்பார் இருந்துச்சு. அது வச்சுட்டு தோசை ஊத்தி சாப்ட்டாச்சு. முதல்ல துருவாக்கு ஊட்டி விட்டதுக்கப்புறம், நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஃபெமினைன் பேஜ்ல வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கிற மெசேஜஸ், ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி கிச்சனுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கு வருவேன். ஒரு நார்மல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்குற மாரி தான் என்னோட வேலையுமே போயிட்டுருக்கு. டைம் கிடைக்கிறப்பலாம் கிச்சன்ல வந்து வேலை செய்யறது, சமைக்கிறது, துருவாக்கு சாப்பாடு ஊட்டுறது இதெல்லாமே வந்து டைம் கேப்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேஸ்கெட்ல இருக்கிற பாத்திரமெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம், பேலன்ஸ் இருக்கிற வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு, மத்தியானம் சமையலுக்கான வேலைய பார்த்தேன். எங்களுக்கு தனி லஞ்ச்சு. கொஞ்சமா மொச்ச பயிர் இருந்தது. பச்சையா இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து வேக வச்சுட்டேன் குக்கர்ல. இன்னொரு சைட் கொஞ்சமா மீல் மேக்கர்ல நல்லா சூடா இருக்கிற தண்ணி ஊத்தி, ஒரு 5 நிமிஷம் போல ஊற வச்சிருந்தேன். கிச்சுக்கு வந்து சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி குடுத்துரலாம். ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, துருவாக்கு ஒரு முட்டை வேக வச்சுட்டு, சப்பாத்தி வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சுவோட ஆஃபீஸ் வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும். சில நேரங்கள்ல ஆஃபீஸ் போற மாரியும் இருக்கும். அதனால வீட்ல இருக்கும்போது ஏதாவது இந்த மாரி டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சது தான். நான் எப்பவுமே வந்து சிக்கன்ல வச்சு ரோல் பண்ணியிருக்கேன். அது நம்ம வீடியோல கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வெஜ்ல இருக்கிறவங்க கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுனால, மீல் மேக்கர் வச்சு ரோல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கு நம்ம முதல்ல மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பவுல்ல கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பெப்பர் தூள், கரம் மசாலா, ஜீரகப் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அது வந்து நல்லா பிழிஞ்சுட்டு, இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல மேரினேட் பண்ணி வச்சுட்டு, லைட்டா நம்ம கடாயில பட்டர் இல்லன்னா கீ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே சைட்ல இந்த ரோலுக்கு தேவையான ஆனியன், அப்புறம் நான் முட்டை சாதம் செய்யறதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கரெக்ட்டா துருவா பிரேக்ஃபாஸ்ட்டு முட்டைலாம் சாப்பிட்டு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. சரி ஒரு டம்ளர் பால் வந்து ஆத்தி குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி ஆத்திட்டு, ஒரே ஒரு சின்ன வாழைப்பழம் வந்து ஊட்டி விட்டுருந்தேன். பட்டர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துட்டு, கொஞ்சமா குடமிளகாயும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு, லாஸ்ட்டா கொத்தமல்லி இலை வந்து தூவிட்டோம் அப்படின்னா, இந்த ரோலுக்கு தேவையான மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். நம்ம ஆனியன் நமக்கு தேவையான சாஸஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மொச்சப்பயிறு வேக வைக்கிறதுக்கு குக்கர்ல ஒரே ஒரு விசில் தான் வச்சிருந்தேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி,
மசாலா ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு, லாஸ்ட்டா வந்து மொச்சப்பயிறு வந்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். மத்தியானம் சமையல் வேலைய முடிச்சாச்சு அப்படின்னாலே, ஹால்ஃப் த டேவோட வொர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். இதோட நைட் டின்னர் வேலை மட்டும் தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபோன் பார்த்துட்டு, என்னோட வொர்க் வந்து கன்டின்யூ பண்ணுவேன். அந்த கேப்ல துருவா குட்டிக்கு சாப்பாடு குடுக்கறது, சம்டைம்ஸ் அவன் தூங்கவே மாட்டான். ட்ரை பண்ணி பார்ப்பேன் தூங்க வைக்கிறதுக்கு. தூங்கல அப்படின்னா என் கூட தான் உட்காந்துருப்பான். எல்லா நாளுமே துருவா மத்தியான டைம்ல தூங்க மாட்டான். ஒரு சில நேரம்லாம் ஒரு நாள் ஃபுல்லா காலையில எந்திரிச்சான் அப்படின்னா, அதோட நைட் தான் தூங்குவான். சப்பாத்தி திரட்டும்போது கொஞ்சமா அதில எள்ளும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் மேல கொஞ்சமா ஆனியன் டாப்பிங்ஸ், டொமேட்டோ கெட்சப் வேணும்னா கொஞ்சமா வெஜ் மயோனீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா குடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 ரோல் இல்ல 2, 3 ரோல் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மத்தியானம் லஞ்ச் வந்து ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். ஈவினிங் மேல வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம், வெளிய ஒரு வாட்டி பெருக்கிட்டு, ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா நானும் துருவா குட்டியும் சூப்பர் மார்க்கெட் வந்து போயிருந்தோம். இந்த வாட்டி வரும்போது பீனட் பட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பவுமே பிரெட் சாப்பிடுறோம் அப்படின்னா, ஒண்ணு பிரெட் ஆம்லெட் மாதிரி சாப்பிடுவோம். இல்லன்னா ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்குவோம். இந்த வாட்டி பீனட் பட்டர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொக்கோ ஃப்ளேவர்ல வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமா நெய் விட்டு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம், பீனட் பட்டர் அப்ளை பண்ணி, அன்னைக்கு நைட்க்கான டின்னர் வந்து அதுதான் முடிச்சிருந்தோம். இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு சின்ன ஹேர் கேர் ரொட்டீன் மாரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காய் எண்ணெய தலையில நல்லா குளிர வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் போல இந்த மாரி மைல்டா நம்ம வந்து ஒரு மசாஜ் மாரி குடுத்துட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, ஹேர் வாஷ் வந்து எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஹேர் நல்லா கொஞ்சம் ஷைனிங்கா க்ரோத்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வாட்டி அகாரோ பிராண்ட்லேருந்து ஹேர் வால்யூமைசர் பிஆர்க்காக அனுப்பி வச்சிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஹேர் வாஷ் வந்து எடுத்துட்டு, இது வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதில பிளாக் அண்ட் கோல்ட் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இத சுத்தி இருக்கிற பிரஷ்லயுமே பார்த்தீங்கன்னா, ஏர் நல்லா ஈவனா ப்ளோ ஆகும். இதில மொத்தம் 3 ஹீட், 2 ஸ்பீட் செட்டிங்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இதில இருக்கிற செராமிக் கோட்டிங் அண்ட் அயானிக் டெக்னாலஜினால நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலோ இல்ல ஃப்ரிஸினஸோ எதுவுமே இல்லாம இருக்கும். ஹேர் ஸ்டைலிங் பர்ப்பஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிரஷ்ல நைலான் பின் பிரிசில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேர நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கும். நம்ம ஸ்டைலிங் பர்ப்பஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேர் ட்ரை பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வால்யூமைசராவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஹேர் வந்து நார்மலாவே கொஞ்சம் கர்லி ஹேர் அப்படிங்கிறதுனால, நான் வந்து ஸ்டைலிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணல. ப்ளோ ட்ரை பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஈரமா இருந்தது தல. சரி லைட்டா கோம்ப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கோம்ப் பண்ணும்போது, ரொம்ப அப்படியே டைட்டா புடிச்சு இழுக்காம நல்லா ஃப்ரீயா இருந்தது அந்த பிரஷ் வந்து. இந்த பிராண்ட்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டீ ஷர்ட் அண்ட் ஜீன் பேண்ட் வந்து 2மே Zudio வாங்கியிருந்தது. மேட்ச் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த அட்டையர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளிய போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, நைட் டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது ஒரு டிஷ் வந்து செய்யறதுக்கு நல்லா வருது அப்படின்னா, அதையே திருப்பி திருப்பி நான் வந்து பண்ணிட்டுருப்பேன். அந்த மாரி இடியப்பம் வந்து எனக்கு சுத்தமா சாஃப்ட்டாவே வராது. எனக்கு கரெக்ட்டா அந்த கன்சிஸ்டன்சில பெசையறதுக்கும் தெரியாது. இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ அம்மா எப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணது தான் சூப்பரா வந்திருந்தது சாஃப்ட்டா. சரி ஓகே நைட் டின்னருக்கு திருப்பி இடியாப்பமே வச்சிடலாம் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி தான் இடியாப்பம் பண்ணியிருந்தேன். பரவால்ல அப்படின்னு நான் திருப்பி வந்து இடியாப்பம் பண்ணிட்டுருந்தேன். கேஸ்ல ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி புடிச்சு சூடாகட்டும்னு வச்சிருந்தேன். இன்னொரு சைடு இடியப்பம் பிசையறதுக்கு தேவையான தண்ணியும் வந்து வச்சிருந்தேன். தேவையான அளவு இடியப்ப மாவு பவுல்ல சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமா உப்பு போட்டு முதல்ல கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி எந்த அளவுக்கு ஹீட் ஆகியிருக்கணும் அப்டின்னா, நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா இடியப்ப மாவுல தண்ணி சேர்த்து கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். கை பயன்படுத்த முடியாது. ரொம்ப சூடா இருக்கும் அப்டிங்கிறதுனால, ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவு பெசையிற மாரி நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சில வந்து பெசஞ்சு எடுத்து வச்சுக்கணும். சூடா இருக்கும்போதே நம்ம டக்குன்னு இடியப்பமும் வந்து புழிஞ்சிரணும். ரொம்ப மாவு ஹார்ட் ஆயிடும் இல்லன்னா. மாவு இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சில கையில ஒட்டாம வரும். இப்போ இத கொஞ்சம் கொஞ்சமா இடியப்ப கட்டையில சேர்த்து புளியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். புளியும்போது நல்லா நூடுல்ஸ் மாரி வரணும். நம்ம கை வச்சு உடைக்கிற மாரி இருக்கணும். திரி திரியா வந்துருச்சு அப்டின்னா இடியப்பம் சாஃப்ட்டா வராது. இதுக்கு முன்னாடி நான் இடியப்ப மாவு பெசையும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துருவேன். அப்படி இல்லன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால இடியப்பமுமே பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹார்டா வரும். இந்த வாட்டி கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வந்துட்டேன். இன்னொன்னு என்னோட அம்மாவோட இடியப்ப கட்டை இது வந்து வுட்ல இருக்கு. அந்த ஹோல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். ஸோ ரொம்ப மெல்லிசா, ரொம்ப சாஃப்ட்டா வந்திருந்தது.
இடியப்பம் வந்து பிளேட்ல வச்சதுக்கப்புறம் சைட்ல தேங்காய் பாலும் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சு துருவி வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அத சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி மிக்ஸியில மாத்துனதுக்கப்புறம் 2டே 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோட வாசனையும், ஃப்ளேவரும் தேங்காய் பால்ல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். கிட்ஸு ஆஃபீஸ் போயிருக்கிற டைம் அப்போ வீட்ல வர வரைக்கும் எனக்கும் துருவாக்குமே கொஞ்சம் லோன்லியான ஃபீலிங் இருக்கும். ரொம்ப சைலன்ட்டா இருக்கிற மாரி இருக்கும் வீடு. ஸோ அந்த மாரி டைம்லலாம் நான் எந்த வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பாட்டு, ஒண்ணு யுவன் சங்கர் ராஜா பிளேலிஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா, அலெக்ஸா கன்டினியூஸா பாடிட்டே இருக்கும். இல்லன்னா நமக்கு புடிச்ச மியூசிக் டைரக்டரோட ஒரு பாட்டு போட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலைய கன்டினியூஸா செஞ்சுட்டே இருப்பேன். அதனால அந்த ஒரு லோன்லினஸ் இருக்காது. வேலை வந்து டக் டக்குன்னு முடிஞ்ச மாரியும் இருக்கும். இடியப்பம் வேகறதுக்கு ஒரு 5லருந்து 7 நிமிஷம் தான் வந்து டைம் எடுக்கும். வெந்ததுக்கப்புறம் தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு, எல்லாத்தையுமே வந்து ஹாட் பேக்ல எடுத்து வச்சுட்டேன். ட்ரூவாக்கு தனியா தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன். அதோட கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி குடுத்தோம் அப்டின்னா சாப்ட்டுட்டான். அன்னைக்கு டே இப்டி தான் ஸ்பெண்ட் ஆச்சு. அடுத்த நாளைக்கு எந்த ஒரு பிளானுமே இல்ல. என்னோட ஒரே ஒரு வேல கிச்சன வந்து ஃபுல்லா டீக்ளட்டர் பண்ணி கிளீன் பண்ணி முடிக்கணும் அப்டிங்கிறது மட்டும் தான். காலையில எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா ஃபுல்லா பெருக்குனதுக்கப்புறம் டிஃபன் வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு டீக்ளட்டரிங் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வச்சிருக்கிறது ஓரளவுக்கு மினிமலான பாத்திரங்கள் தான். ஆனா, எனக்கு அதுவே வந்து ரொம்ப நெறையா இருக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, சின்ன கிச்சன்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ திங்ஸ் வந்து கம்மியா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நீட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். இன்னொன்னு நெறைய பாத்திரங்கள் இருந்தா, வாஷ் பண்ற வேலையும் எனக்கு என்னவோ அதிகமாகுற மாரி இருக்கு. ஏன்னா, ஒரு வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, டக்குனு இன்னொன்னு எடுத்து யூஸ் பண்ணிடுறேன்னா, அது வாஷ் பண்ற வேலை அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாததெல்லாம் குறைச்சிட்டு, வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லி, நெறைய பாத்திரங்கள் வந்து நான் குறைச்சுட்டேன். எல்லாத்தையும் தனியா எடுத்து ஒரு ரேக்ல வந்து போட்டு வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். பாத்திரங்கள்லாம் வெளிய எடுத்து வச்சதுக்கப்புறம், ஷெல்ஃப வந்து ஃபுல்லா ஒரு வாட்டி தொடச்சுட்டு, தேவையான வெசல்ஸ் வரைக்கும் மட்டும் நான் வந்து அடுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியான வேலையா முடிஞ்சிருச்சு. கஷ்டமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் ஸ்டாக்ஸ் இருக்கிற டப்பாவெல்லாம் கிளீன் பண்ணி, திருப்பி ரீஃபில் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். மொத்தமாவே கிச்சன்ல 2 ரேக் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, இன்னொரு பெட்ரூம்ல இருக்கிற ஒரு ஃபுல் வார்ட்ரோபும் வந்து கிச்சனுக்காக வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். இந்த மாரி கிளீனிங் விஷயம், லாஃப்ட் வந்து கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றது, இதெல்லாம் அப்பப்போ பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நெனைப்பேன். ஏன்னா, ஓன் ஹவுஸ்ல இருக்கோம் அப்படின்னா, நம்ம கம்ஃபர்ட்க்கு ஏத்த மாரி இந்த கிளீனிங் விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். பட் ரென்டட் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால, இதெல்லாம் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வீடு காலி பண்ணணும் அப்படிங்கிறப்ப பெரிய பர்டனா இருக்காது. இல்ல அப்படின்னா லாஃப்ட் இறக்குறோம்னா ஒரு 4 மூட்டை வரும். சைட் ஷெல்ஃப்ல ஒரு 4 மூட்டை இருக்கும். இதெல்லாம் என்னன்னு நம்ம பிரிச்சு பார்க்கறதுக்குள்ளயே போதும் போதும்ன்னு ஆயிரும். ஏன்னா, ஆல்ரெடி ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அப்பப்போ தேவையுள்ளது, தேவையில்லாததெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து செஞ்சுட்டுருக்கேன். இன்னொன்னு பெட்ரூம்ல இருக்கிற அந்த ஒரு வார்ட்ரோப்ல இருக்கிற கிச்சன் ஷெல்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணியாச்சு. முதல் ஷெல்ஃப்ல பெரிய பிரியாணி பாத்திரம், அப்புறம் மண் பாத்திரம் இதெல்லாம் வந்து வச்சிருந்தேன். 2வது ஷெல்ஃப்ல வந்து கிரைண்டர், அப்புறம் கொஞ்சோண்டு ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்கி வச்சிருப்பேன். அதெல்லாம் ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தேன். லாஸ்ட் ரேக்ல வந்து தேவையில்லாத பாத்திரங்கள், இந்த புளி வைக்கிற பக்கெட், அரிசி மூட்டை இதெல்லாமே வந்து லாஸ்ட் ஷெல்ஃப்ல இருந்தது. ரீசென்ட்டா Amazon, Meesho ஷாப்பிங்ல கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து 5 1/2 பெட்டி வுட்ல இருக்கும். குட்டி லாக்கோட வந்து குடுத்துருந்தாங்க. மொத்தம் 9 ரேக் வந்து இருக்கு. ரேக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சின்ன சைஸ் தான். பட் ஓகே. இந்த பிரைஸ்க்கு வந்து வொர்த்தபிளான ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்சு நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூனோட வந்து குடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 300 ஏதோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வுட்டன் பவுலு. இது வந்து நம்ம சர்விங் பர்ப்பஸ்க்கு, அப்படி இல்லன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிறோம். இல்ல ஏதாவது மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 260 ஏதோ தான். எனக்கு பிரைஸ் எக்ஸாக்ட்டா தெரியல. எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டீல் ரேக். நான் சைட்ல ஆயில் டின்னு இதெல்லாமே வந்து லைனா அடுக்கி வச்சிருக்கிறதுனால ஸ்பேஸ் அதிகமா புடிக்கிற மாரி இருந்தது. சரி ஒரு ரேக் மாரி வாங்கிக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது, பிளாக் கலர்ல கவுண்டர் டாப்க்கு மேட்ச் ஆகுற மாரி இருக்கு. அது வாங்கிக்கிட்டேன். ₹370 சம்திங் ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். மீஷோல தான். இது வந்து கிளாஸ் ஆயில் பாட்டில்ஸ் 2 வரும். செட் ஆஃப் 2 வரும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட். இது Amazon ஷாப்பிங்ல ₹470 ஏதோ வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசர்.
ஏர் டைட் கண்டெய்னர் 1 கிலோ வரைக்கும் பிடிக்கும். நல்ல சூப்பர் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. நல்லா வச்சு மெயின்டெயின் பண்ணணும். அடிக்கடி இந்த மாரி நம்ம ஆர்கனைசர்ஸ் மாத்தாம ஒரே ப்ராடக்ட்டா வச்சு மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சோம் அப்டின்னா, இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கிளாஸ் ஜார் வந்து செட் ஆஃப் 6 வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் கொட்டி வைக்கிற அளவுக்கு பிளேட்ஸ் வந்து கிடையாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிளேட்ல மாத்திட்டு, வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம், திருப்பி கொஞ்சமா வந்து வாஷ் பண்றது. இந்த மாரி தான் நான் வந்து பண்ணிட்டுருந்தேன். புதுசா வாங்கிட்டு வந்த கிளாஸ் ஜார், அப்புறம் அந்த வுட்டன் பவுலு எல்லாமே ஒரு வாட்டி வாஷ் பண்ணி, ஹால்ல வந்து ஒரே ஒரு டவல் மாரி போட்டு ஃபுல்லா வந்து காய வச்சிருந்தேன். கிச்சன் டாப்ல வந்து 2 ஷெல்ஃப் இருக்கும். அதில தான் ஃபுல்லா மசாலா டப்பாஸு, மிக்ஸி எல்லாமே வச்சிருப்பேன். அந்த ஷெல்ஃப ஃபுல்லா ஒரு வாட்டி நல்லா சோப்பு போட்டு கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், திங்ஸ் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சைடு இது லைட்டா காயவும், துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் திங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மாமிஸ் அண்ட் லிட்டில்ஸ்லேருந்து ரெட் பனானா மால்ட், அப்புறம் ஏபிசி மால்ட்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் சாம்பிள்ஸு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் த்ருவாக்காக. ஏன்னா, போன்விட்டா, ஹார்லிக்ஸ் எல்லாம் குடுக்கறத விட, இந்த மாரி ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனா நம்ம குடுக்கலாம். பால் குடிக்க வைக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டம். குடிக்கவே மாட்டான். அதுக்கு இந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுக்கும்போது, கொஞ்சம் வந்து அவனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து குடிக்கிறான். இந்த கிளீனிங் வேலைய காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு, ஈவினிங் 4 மணிக்கு மேல ஆயிருச்சு முடிக்கிறதுக்கே. அவ்ளோ கிளீனிங் வேலை இருந்தது. ஃபுல்லா தொடச்சு, மசாலா டப்பாவெல்லாம் கிளீன் பண்ணி, தேவையானதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே நேரம் போயிருச்சு. மத்தியானம் அதனால எதுவுமே சமைக்கவும் இல்ல. வெளிய ஆர்டர் பண்ணிக்கிட்டாச்சு. ரொம்ப சின்ன கிச்சன். எனக்கு ஏதோ புடிச்ச மாரி, தேவையான ஐட்டம்ஸ் வரைக்கும் நீட்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முதல்ல கிச்சன் ஃபுல்லா இருக்கிற ஷெல்ஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது அந்த அளவுக்கு பெருசா வேலை இருக்காது. ஏன்னா டெய்லியுமே தொடச்சிருவேன் அப்படிங்கிறதுனால, அந்த சைட்ல இருக்கிற ரேக்க மட்டும் ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் அவ்வளோதான். எனக்கு சாதாரணமா பிரியாணி அப்டின்னாலே பாஸ்மதி ரைஸ்ல இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்டது. ஜீரக சம்பா ரைஸ்ல எனக்கு பிரியாணிஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனா, கிச்சு பழக்கப்படுத்தினது தான் எனக்கு. ஸ்டார் ஆம்பூர் பிரியாணிலேருந்து ஒரு வாட்டி வாங்கி குடுத்துருந்தாங்க. அதுலேருந்து பிரியாணி அப்டின்னாலே வெளிய வாங்குனா ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி தான். சென்னையில இருந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஒரே மாரி டேஸ்ட்டா இருக்கும். அதனால அங்க தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எப்பவுமே குடுத்து விடுவாங்க. அந்த மாரி அத்தை வீட்டுக்கு போம்போது, ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் குடுத்து விடுவாங்க. அங்க செம்பருத்தி பூ, முருங்கைக்கீரைலாம் வீட்லயே வந்து வர்றது அப்படிங்கிறதுனால, எல்லா இலையுமே எடுத்து நல்லா காய வச்சு குடுத்து விட்டுருந்தாங்க. சூப் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, முருங்கைக்கீரையும் அந்த மாரி காய வச்சு குடுத்து விட்டுருந்தாங்க. சரி அதையும் அரைச்சு ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலை வந்து பார்த்துட்டுருந்தேன். பின்னாடி பேக்கிரவுண்ட் வாய்ஸா என்னோட பையன் டோருக்கு வெளிய நின்னு "கதவ தொற" அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கண்டுக்காதீங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாரி நீட்டா கிளீன் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்பா போதும் போதுன்ற மாரி ஆயிருச்சு கிச்சன் கிளீன் பண்றதுக்குள்ளே. இன்னும் வீட்ல இருக்கிற வார்ட்ரோபெல்லாம் எடுத்து டீக்ளட்டர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விளாக்ஸ்ல அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காவும், மைண்ட் காமிங் அண்ட் ரிலாக்ஸிங்காவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களோட கமெண்ட்ஸ ஷேர் பண்ணிட்டு, சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பாய்.